शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. श्री गुरुभ्यो नमः. नैष्कर्म्य सिद्धि मूणावद अध्यायम 93வது ஸ்லோகம். அவதாரிகள் என்ன சொன்னார்னு கேட்டா, இந்த ஆவனை, அதாவது உபாசனை தியானத்தினால வரக்கூடிய ஒரு பலம் ஸ்திரமாக இருக்க முடியாது. சாஸ்திர சொல்லத்துக்காக அதை ஸ்திரம் ஆயிட முடியாது. சாஸ்திரம் வஸ்துடைய ஒரு ஸ்வபாவத்தை அது அப்படி இருக்குன்னு எடுத்து காமிக்குமே தவிர்த்து, சாஸ்திர சொன்னத்துக்காக வஸ்துனுடைய ஸ்வபாவம் மாறாது. அதாவது வஸ்துவுக்கு புதுசா ஒரு ஸ்வபாவத்தை உண்டாக்கி கொடுக்காது சாஸ்திரம். அதனால அந்த தியானத்தினால இந்த பலம் வரதாக இருந்தால் மோட்சங்கிறது அது ஸ்திரமாக இருக்க முடியாது. இதை இங்க சொல்றார். பாவனாஜம் பலம் யஸ்யாத் கர்மணஃபலம் நதத் சாஸ்னு இது மந்தவியம் திரவிடேஷ்விவ சங்கரம். இந்த பாவனைங்கிறது தியானம், திருப்பி திருப்பி அதே விஷயத்தை சிந்தனை பண்றது, அதனால வரக்கூடிய பலமும் யஸ்யாத் கர்மணஃபலம் கர்மானுஷ்டானம் கிரியையால ஏற்படக்கூடிய பலமும், இந்த ரெண்டு பலமுமே சாஸ்திரம் ஸ்திரமாக ஆகாது அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கணும். சாஸ்திரம் விதி மந்திரம். ஒரு உதாரணம் அந்த காலத்துல பிரசித்தத்தை சொல்லிவிட்டார். திரவிடேஷ்விவ சங்ககம். திரவிட தேசத்துல இருக்கிறவாழ்கிட்ட எத்யபி பிரத்யக்ஷாதி பிரமாணோபாத்தம் ஆத்மனோ துக்கித்வம் தத்துவமஸ்யாதி வாக்கியோர்த்தம் பிரத்யய ஏவ பலியான் இது நிச்சயः. அவ்யபிசாரி பிராமாண்ய வாக்கியோபாத்தத்வா பிரமேயஸ்ய ஸ்வத ஏவ நிர்துக்கித்வசித்தே. இப்போ அடுத்த ஸ்லோகத்துக்கு என்ன அவதாரிக்க வைக்கிறாருன்னா, அவருக்கு துக்கம்ங்கிறது இருக்கா இல்லையா, இருக்குன்னு சொல்லுவா. எப்படி தெரிகிறது ஆத்மாவுக்கு துக்கம்? எந்த பிரமாணத்தால ஆத்மாவுக்கு துக்கம் இருக்குங்கிறது தெரிகிறது அப்படின்னு கேட்டா, பிரத்யக்ஷாதி பிரமாணோபாத்தம் ஆத்மனோ துக்கிக்கும். அவனுக்கே தெரியுது, பிரத்யட்சமா தெரியுறதா. பிரத்யக்ஷ பிரமாணத்தினால தனக்கு துக்கம் இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு கொண்டு, அப்ப பிரத்யக்ஷ பிரமாண சித்தம் ஆத்மனோ துக்கித்வம். வேத வாக்கியம் என்ன சொல்றது? வேதாந்த வாக்கியம், தத்துவமஸ்யாதி வாக்கியம், உனக்கு துக்கமே கிடையாது, நீ துக்கமே இல்லாத அந்த பரமாத்ம ஸ்வரூபந்தான் அப்படின்னு அது சொல்றது. அப்ப பிரத்யக்ஷ பிரமாணம் சொல்லி கொடுக்கிற துக்கித்வத்துக்கும் தத்துவமஸ்யாதி வாக்கியம் சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயத்துக்கும் நேரு விரோதமா இருக்கு. அப்படி இருக்கும்போது எதையோ ஒன்ன பிரபலமா வச்சுட்டு அந்த பிரபலமானதை இன்னும் ஒன்ன பாதிக்கணும், தப்புன்னு சொல்லணும். அப்ப எதை பிரபலமா வச்சுக்கிறது? பிரத்யக்ஷத்துக்கு பிராபல்யம் கொடுக்கறதா, தத்துவமஸ்யாதி ஸ்ருதி வாக்கியத்துக்கு பிராபல்யம் கொடுக்கறதா அப்படின்னு கேட்டா சொல்றார், நீ சொல்ற மாதிரி பிரத்யக்ஷாதி பிரமாணத்தினாலே ஆத்மாவுக்கு துக்கித்துவம் உண்டு. எத்யபி ஏன் போட்டார்னா, நம்ம பிரத்யக்ஷ பிரமாணம் சரியான பிரமாணம் இல்லை. முன்னாடி நிரூபணம் பண்ணிட்டார், ஆத்மாங்கிறது இந்த துக்கித்துவத்தை பார்க்கக்கூடியவது. தன்னுடைய தர்மமாக இருந்ததுன்னா அந்த துக்கித்துவத்தை ஆத்மாவால காணவே முடியாது. அதனால அது உபாதியில இருக்கக்கூடிய துக்கித்துவத்தை இது பிரகாசிப்பிருக்கு ஆத்மஸ்வரூபம். இது தன்னிடத்துல உள்ள துக்கித்துவத்தை பிரகாசப்படுத்தல,
அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லிட்டா. ஆக பிரத்யக்ஷங்கிறது ஆத்மாவில உள்ள துக்கிப்பத்தை சொல்லலைங்கிறது இருக்கட்டும், வச்சிருந்து பேசுறேன். இருந்தாலும் ததாபி தத்துவமஸ்யாதி வாக்கியோர்த்த பிரத்யா ஏவ பலியான், இந்த ரெண்டுல அதிகமான பலம் கொண்டது மகா வாக்கியத்தினால ஏற்படக்கூடிய அந்த பிரதீதி ஞானம்தான் அதிகமான பலம் கொண்டது அப்படின்னு நிச்சயம். இது நிச்சயம் எப்படி நிச்சயம் பண்றது? எப்படி? அது காரணம் காண்பிக்கிறார். அவ்யபிசாரி பிராமான்ய வாக்கியோபாசத்வா. தத்துவமஸ்யாதி வாக்கியம் வேத வாக்கியம், யாரோ சொன்ன வாக்கியம் இல்லை. வேத வாக்கியத்தினுடைய பிராமான்யத்துக்கு எங்கேயுமே விசாரம் கிடையாது. லௌகிகமா நம்ம பிரத்யக்ஷ பிரமாணங்கள்லாம் நிறைய இடத்துல தப்பும். ஒரு தோசம் முதல்ல பார்த்துட்டு அப்புறம் பார்த்தா அது இல்லைன்னு தெரிவிப்போம். அதனால இதனுடைய பிராமான்யங்கள்லாம் வெகுச்சரித்தமாக இருக்கு. தோஷத்தினால அந்த ஞானம் ஏற்பட்டதுன்னு சொன்னா அந்த ஞானத்தை நம்ம பிரமாணமா எடுத்துக்க முடியாது. முதல்ல தெரியும், பிரமாணமா தான் தெரியும் இருக்கும். ஆனா பாகம் வந்த உடனே தப்புன்னு தெரிஞ்சுக்கணும். ஆனா நிர்தோஷமா இருக்கக்கூடிய வைதிக வாக்கியம், சப்தமஸ்யாதி வாக்கியம் தாத்பரியத்தோடு கூடி இருக்கிறது. அப்பேற்பட்ட வேத வாக்கியத்திலிருந்து வரக்கூடிய அந்த பிரதீதிக்கு தோஷத்துக்கு சம்பாவனையே இல்லை. அதனால அதனுடைய பிராமான்யத்தை தீர்மானமா வச்சுக்கலாம். ஆகையால் அதுக்குதான் நான் பிராபல்யம் கொடுப்பேன். கொடுத்தா என்ன ஆகும்? அதுதான் இதுக்கு பாதிக்குமா? அதாவது தத்துவமஸ்யாதி வாக்கியமான அந்த ஞானம் இருக்கே, இது பிரத்யக்ஷம் இருக்கே, அகம் துஷ்டிங்கிற பிரத்யக்ஷம், அந்த பிரத்யக்ஷத்துக்கு பாதகமாகும். இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் சொல்றார், பிரமேயஸ்ய ஸ்வத ஏவ நிர்முகத்வசித்தே. இந்த தத்துவமஸ்யாதி வாக்கியம் தான் பிரபலம் அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இன்னொன்னு இருக்கு. தத்துவமஸ்யாதி வாக்கியம் நமக்கு தெரிவிக்கக்கூடிய பிரமேயம் சுத்த ஆத்மஸ்வரூபம். சுத்த ஆத்மஸ்வரூபம் எப்படி தெரியுதுன்னு கேட்டா தானே தெரியுது. இது சொப்பிரகாசம்னு சொல்லலாம். இதை தெரியப்படுத்துறதுக்கு இன்னொரு பிரமாணத்தை கொண்டு வந்து பார்க்கல. தானா தெரியக்கூடியது தானா தெரியும் போது அது எப்படி தெரியறதுன்னு பார்ப்போம். தானா தெரியறத நம்ம எங்க பார்க்கிறோம்னு கேட்டா சுஷுப்தியில பார்க்கலாம். சுஷுப்தியில எப்போ மற்ற எல்லா பிரமாணங்களும் ஞானத்தை உண்டு பண்ணக்கூடிய அத்தனை பிரமாணங்களும் வேலையை நிறுத்தி கொடுத்தோ அந்த நிலைமையிலையும் ஆத்மா பாட்டுக்கு பிரகாசிக்கணும். அப்பனா இதுதான் சொப்பிரகாசம்னு சொல்லணும். அப்ப ஏதாவது ஒரு துக்கம் தெரியுறதோ சுசுப்தி காலத்துல, ஆத்மா நிஜமாவே துக்கத்துக்கு ஆச்சரியமாக இருக்குமானால் அந்த சுசுப்தி காலத்துல அந்த துக்கத்தையும் சேர்த்துனா அந்த ஆத்மா பிரகாசிக்கணும். அப்படி இல்லை. அதுல இருந்து தெரிகிறது ஸ்வத ஏவட்டு நிர்துக்கித்வ சிந்தே. சுப்பிரகாசமான அந்த ஆத்ம ஜானத்துல ஆத்மஸ்வரூபமான ஞானம் துக்கத்தோடு சம்பந்தப்பட்டதாக இல்லை. அதனால துக்கம் இல்லைங்கிறது தானாவே தெரியுது. இதுக்கு தத்துவமசி வாக்கியம் வேணும்னே இல்லை, நம்ம அனுபவமே சொல்லி கொடுத்துடுறது. அதனால ஆத்மான நிர்துக்கித்துவம் இல்லைங்கிறது நம்ம அனுபவமே தெரிஞ்சிருக்குன்னா அப்ப துக்கித்துவம் இருக்கிறதாக காண்பித்த பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கு பலம் குறைஞ்சு போச்சு. அது விபரீதமா இங்கே இருக்கு. பிரத்யக்ஷாதேஸ்து சவ்யபிச்சாரித்வா. இந்த பிரத்யக்ஷம் அப்பப்போ தப்பான விஷயத்தை காண்பிச்சிடும். அதனால சவ்யபிச்சாரி இதனுடைய பிராமான்யம் ஸ்திரமா இல்லை. ஒண்ணு சம்பாவனாயாச்ச புருஷ பரிகல்பனா மாத்திர அவசியம் தான் இல்லை. நல்லா பார்த்திருக்கேன், இந்த பிரத்யக்ஷ சுரூபம் பிரமாணமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றது இவன் நினைச்சிட்டு இருக்கான். அது கரெக்டா நல்லா பார்த்துட்டேன்னு. ஆக பிரத்யக்ஷ அவ்யபிச்சாரித்துவ சம்பாவனா இருக்கே. சம்பாவனான்னு சொன்னா இந்த பிரத்யக்ஷம் நல்லா தான் காண்பிக்கிறது, கரெக்டா இருக்கும், இதனுடைய பிராமான்யம் சரியா இருக்கு அப்படிங்கிறத சம்பாவனை இவனா கல்பனை பண்ணிங்கிறது தானே புருஷ பரிகல்பனா. அங்கேயும் கூட ஒரு தோஷம் இருக்கிறாங்க. அதனால புருஷ பரிகல்பனா மாத்திர அவசியம் பாக்க. அதனால இந்த பிரத்யக்ஷத்தை பிரமாணம்னு சொல்றதுக்கு இவன் என்ன ஒரு ஹேத்துவை கொடுக்குறானோ அந்த ஹேத்து கொடுத்ததே ஒரு தப்பானதாக இருக்கலாம். அதனால தத்துவமஸ்யாதி வாக்கியமான ஞானம் பிரபலம், அது துர்பலமான விரோதியான பிரத்யக்ஷத்தை பாதி அப்படின்னு தீர்மானம் பண்ற. நிர்துக்கித்வம் ஸ்வதசித்தம்
பிரத்யக்ஷாதேஷ்ட துக்கிதா தோஹி ஆத்மானம் அநாதிருஷ்ய விஸ்வசேன் பாக்கியமானதः நிர்துக்கித்வம் ஸ்வதः சித்தி. ஆத்மாவே துக்கம் இல்லை, நிர்துக்கி, துக்க சம்பந்தம் இல்லாததுன்னு அது தானாவே தெரியுது. பிரகாசமான ஆத்மாவாவே தெரியும். ஆத்மாவே இதை காண்பிச்சு கொடுக்குது. துக்கம் இருக்குங்கிறது ஆத்மா காண்பிக்கல, அதுக்கு ஏதோ ஒரு பிரத்யக்ஷாதிகள் வந்து காமிச்சு கொடுக்குது. அப்படி இதுல இருந்தே தெரிஞ்சு போச்சு. நம்ம கண்டுபிடிச்சு கேட்கிறார், தன்னைதானே முதல்ல நாம நம்பணும், அப்புறம் தானே தன்னை நம்பாமல் மற்ற விஷயங்களை யாராவது நம்புவாளோ? அதாவது தன்னுடைய ஸ்வரூபம், தன்னுடைய அனுபவம் எப்படி அதை காண்பிக்கிறதோ இதை விட்டுட்டு அவன் சொல்றானே இவன் சொல்றானேன்னு மற்ற பாக்கியமான பிரமாணத்தை யாராவது விசுவாசம் பண்ணுவாளோ லோகத்துல? அதே மாதிரிதான் இங்கே. எப்படின்னா ஆத்மஸ்வரூபம் தானே பிரகாசிக்கிறது. அது எப்படி பிரகாசிக்கிறதோ அது தானே பிரகாசிக்கிறதுனால தோஷத்தால பிரகாசிக்கிறதுன்னு சொல்றதுக்கு இல்லை. அப்ப அதை நம்பாமல் நம்மளுடைய பிரத்யக்ஷ பிரமாணமே இப்ப பாக்கிய பிரமாணம் ஆயிடுச்சு. ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கறத நம்ம பிரத்யக்ஷ பிரமாணாதிகள்னா இப்ப பாக்கிய பிரமாணம். ஆத்மஸ்வரூபம் தன்னை எப்படி காமிச்சு கொடுக்கிறதோ அதை நம்பாமல் பாக்கியமா இருக்கக்கூடிய இந்த பிரத்யக்ஷாதிகள் காண்பித்து கொடுக்கிற துக்காதிகளை நீ எப்படி நம்பலாம்? நம்ப முடியாது. போகி ஆத்மானம் அநாதிருஷ்ய விஸ்வசேது பாக்கியமானதா. வெளி விஷயத்த வெளி பிரமாணத்தை காண்பிச்சாதான் நான் நம்புவேன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? முடியாது. சம்பந்தார்த்த ஏவ, அதாவது இந்த இதே விஷயத்தை வாக்கியத்தில் இருந்த சம்பந்தம்னு இந்த ஸ்லோகத்துக்கு நிகழ்ச்சின்னு சிறு பேரு. இந்த அவதாரிக்கை எல்லாம் வைக்கிறாரு சின்ன சின்னதா, அதுக்கு சம்பந்தோக்தின்னு பேரு. சம்பந்தோக்தின்னு சொன்ன விஷயத்தை அப்படியே நேரம் இந்த ஸ்லோகம் சொல்லிட்டாங்க. அபி பிரத்யக்ஷபாதேன பிரவೃತ್ತಿ பிரத்யகாத்மனி படாந்திகானி சேதஸ்மாத் வசதோ கம்யதே ஸ்ருதே. இப்ப சொன்ன விஷயத்துல ஸ்ருதிக்கும் அபிப்பிராயம் இருக்குன்னு தெரியும். அது எப்படின்னா பிரத்யேகாத்மாவிலே இந்த பிரத்யக்ஷத்தை பாதிச்சுதான் ஸ்ருதி பிரவர்த்திக்கிறது அப்படிங்கிறத ஸ்ருதி காண்பிக்கிறது. எந்த ஸ்ருதி காண்பிக்கிறது? அதான் பிரத்யக்ஷத்தை பாதிச்சுதான் தத்துவமசிங்கிற வாக்கியம் அங்க பிரவர்த்திக்கிறது, போதிக்கிறது. அதாவது பிரத்யக்ஷத்தை பாதிக்கிறதுனா பிரத்யக்ஷத்தினால ஆத்மாவோட துக்கம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சது ஒரு பிரமை, அது வாஸ்தவம் இல்லை அப்படின்னு சொல்லி அதை பாதிச்சுதான் இது பிரம்மஸ்வரூபம் தான், துக்கங்கள்லாம் இங்க இல்லை அப்படின்னு ஸ்ருதி சொல்லி கொடுக்கறது. அப்படிங்கிறத ஸ்ருதியை காண்பிக்கிறான். ஸ்ருதியுடைய தாற்பயம் அப்படி இருக்கு. இங்க பராந்திகானி இது ஏதஸ்மாத் வசசா கம்யதே. பராந்திகானி எதிரஸ்வயம் பூஹு தஸ்மாத் பராங் பஷ்யதி நாந்தராத்மன்னு அப்படின்னு வாக்கியம் கட்டோபனிஷத்துல. காணினா இந்திரியங்கள். இந்த இந்திரியங்களை சிருஷ்டி பண்ணும்போது அந்த பிரம்மா எப்படி சிருஷ்டி பண்ணியிருக்காருன்னா வெளி விஷயத்தை பார்க்கறதுக்காகவே சிருஷ்டி பண்ணிருக்கார். பராக் விஷயத்துக்காகவே சிருஷ்டி பண்ணி வச்சிருக்கார். அதனால இந்த இந்திரியங்கள் வெளியே தான் பார்க்கும். வெளினா என்ன, உள்ளேனா என்னன்னா ஆத்மாவை தவிர்த்து பாக்கியெல்லாம் பாக்கியம் வெளி. பராக் ஆத்மா ஒண்ணு மாற்றம் பிரத்யேக அப்படின்னு வச்சுக்க வேண்டியது. கஷ்டிரா பிரத்யேகாத்மான ஈஸ்வரன். அந்த பிரத்யேகாத்மாவை தவிர்த்து பாக்கி விஷயங்களை தான் தெரிவிக்கிறதுக்காகத்தான் இந்திரியம். பிரத்யேகாத்மாவை தெரிவிக்கிறதுக்காக இல்லை அப்படின்னு அந்த கட்டோபனிஷத்துலேருந்து நமக்கு தெரியுது. இதை வச்சு நாம பார்ப்போம். இப்போ ஆத்மாவில் துக்கம் இருக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்டா எனக்கு மனத்தினால தெரியுது அப்படின்னு சொல்லணும். கண்ணால தெரியுதுன்னு சொல்ல முடியல. ஆனா மனத்தினால ஆத்மாவில துக்கம் இருக்கிறது தெரியுறதுன்னு சொல்லுவா. சார்ஜிக்காலாம் அப்படிதான் சொல்லுவா. மானச பிரத்யக்ஷம் அப்படின்னு இவர் கேட்கிறா. இப்ப மனசுங்கிறது ஒரு இந்திரியம் தானே, அதையும் எப்படி தயார் பண்ணியிருக்கார்? சிருஷ்டி பண்றத பாக்கிய விஷயத்தை அனாத்மாவை கிரகிக்கிறதுக்காகத்தான். இப்ப அது துக்கித்துவத்தை காண்பிச்சு கொடுக்கறதுன்னு சொன்னாலே அது ஆத்மாவை சேர்ந்தது இல்லைன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லையா? புத்தியுடைய தாற்பயம் என்ன? மனத்தினால எந்த சுகித்துவம் துக்கித்துவம் இதெல்லாம் தெரிகிறதோ அது எல்லாமே பராக்
ஆத்மாவை சேர்ந்தது இல்லை. ஒரு சமயம் ஆத்மாவை சேர்ந்ததா இருந்ததுன்னா அதுக்கு மனசெல்லாம் வியாபகமாக அதை தெரிவிக்கக்கூடிய பிரமாணமாக ஆகவே முடியாது. அது தானாவே தெரியும் இல்லையா? அதனால இந்த பராஞ்சி சாணித்தியத்திற்கு அப்படிங்கிற இந்த சித்தியுடைய தாற்பயத்தை பார்க்கறதுக்கு என்ன தெரிகிறதுன்னு கேட்டா, பிரத்யக்ஷ பிரமாணத்தை விட ஸ்ருதி பிரமாணம் பிரபலம்னு தெரிகிறது. ஏன்னா பிரத்யக்ஷ ஆத்ம விஷயத்துல, பிரத்யக்ஷ பிரமாணம் ஆத்ம விஷயத்துக்காக இல்லை, அது வெளி விஷயத்துக்காக. ஸ்ருதி ஆத்மஸ்வரூபத்தை சொல்றதுக்காக வந்திருக்கு. அதனால இதையும் அதையும் போட்டு குழப்பக்கூடாது. இதனுடைய விஷயம் வேற, அதனுடைய விஷயம் வேற. அத்புதம்ய ஏவமுச்சதே. இப்போ சொன்னதெல்லாம் இந்த பிரத்யக்ஷம் பிரமாணம் அது அப்படின்னு வச்சுட்டு பேசினது. அந்த பிரமாணத்தையும் இந்த பிரமாணத்துக்கும் விரோதம் உண்டுன்னு வச்சுட்டு பேசுதே தவிர வாஸ்தவா ரெண்டு பிரமாணத்துக்கு விரோதமே வராது. பிரமாணமா இருந்தா விரோதம் வராது. நது பிரமாணம் சத்து பிரமாணாந்தரேன விருத்ததே இது அசத்திற்கு அவசாமா. இது பிரமாணமா இருந்ததுன்னா இன்னொரு பிரமாணத்துக்கு விரோதம் பண்ண. ஏன்னா வஸ்து ஸ்திதி ரெண்டு தினசா இருக்க முடியாது. ஒரு வஸ்துடைய சுவாவம் ஒரு தினசாதான் இருக்குமே தவிர இப்படியும் உண்டு அப்படியும் உண்டுங்கிறது ரெண்டு தினசா இருக்காது. அது ரெண்டு தினசா இருந்தா ஒன்னு சுவாவம் ஒன்னு சுவாவம் இல்லை, அல்லது ரெண்டுமே சுவாவம் இல்லைன்னு கூட சொல்லலாம். அது சுவாவத்துல சேராது. அப்ப ஆத்மாவுக்கு நிர்புத்தித்வம் அப்படிங்கிறது ஸ்வரூபம் அப்படின்னு இருந்தா, அப்போ துக்கித்துவங்கிறது அது சுவாவம் இல்லை, ஆரோபிக்கப்பட்டது அப்படின்னு தீர்மானமாகும். எத்தாபி வாக்கிய பிரத்யக்ஷயோகோ விரோதாசங்கா. சில இடத்துல இப்படி வரும். வாக்கியத்துல ஒண்ணு சொல்றது பிரத்யக்ஷமா பார்த்தா வித்தியாசம் வேற விதத்தா இருக்கு. அப்ப வாக்கியத்துக்கும் பிரத்யக்ஷத்துக்கும் விரோதம் வருதே அப்படின்னு ஒரு சங்கை வரும், சந்தேகம் வரும். யாருக்கு? அதை பார்க்கிறவனுக்கு. அत्रापि புருஷ மோகவசாதேவ சாஜாயத்தே நது பரமார்த்ததா. அவனுக்கு ஏன் சந்தேகம் வருது தெரியுமா? இந்த வாக்கியத்தையும் அதே சமப்பிரமாணமா வச்சு விடுறான், சமபல பிரமாணமா. அவனால் தீர்மானம் பண்ண முடியல. இது சரியா அது சரியான்னு தீர்மானம் பண்ண முடியாத சமயத்துல விருத்தமா ரெண்டு விஷயம் முன்னாடி வந்துருச்சுன்னா இவன் சந்தேகத்துல மாட்டிப்பான். ஆக பிரத்யக்ஷம் ஒரு தினசா காண்பிக்கிறது, ஸ்ருதி வேற தினசா சொல்றது. இது எது பிரபலம் எது துர்பலம்னு என்ன தீர்மானம் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா இவனுக்கு சந்தேகம் வந்துடும். அப்ப இந்த சந்தேகம் வர்றதுக்கு காரணம் எது அப்படின்னு கேட்டா, இவனுடைய மோகவசா தேவ சாஜாயத்தை. இந்த சந்தேகமானது புருஷனுடைய அஜ்ஞானத்தினால வருது. ஆனா வாஸ்தவம் இல்லை. வாஸ்தவம் எது கேட்டா, பிரத்யக்ஷம் ஒரு பிரமாணமா இருக்கும் பட்சத்துல அது ஸ்ருதி பிரமாணத்துக்கு விரோதமே பண்ணாது. அது தன்னுடைய விஷயத்தை தனியா வச்சுக்கும். ஸ்ருதி சொன்ன விஷயத்திலேருந்து நகர்ந்து நான் வேற விஷயம் சொல்றேன், ஸ்ருதி வேற விஷயத்தை சொல்றதுன்னு விஷயத்தை மாத்திடணும். அப்படி மாத்திட்டாச்சுன்னா எப்படி அது விரோதம் வரும்? இவனுக்கா இவனுடைய தோஷம் அங்க விரோதம் இருக்கா மாதிரி காண்பித்து கொடுத்து சந்தேகத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. வாஸ்தவம் இல்லை, அந்த சந்தேகம் வர்றதுக்கு காரணம் இல்லை. அதாக பிரமாம் கே ஜனயே வாக்கியம் பிரத்யக்ஷாதி விரோதினி கௌனம் பிரத்யக்ஷதாம் ப்ரூயாத் முக்கியார்த்த அசம்பவாத் புதா. ஒரு பிரமாணம் இன்னொரு பிரமாணத்துக்கு விரோதமா இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு சொல்றாரு பாருங்க. பிரத்யக்ஷ பிரமாணத்தினால எந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கோ அதுக்கு விரோதமாக ஒரு ஸ்ருதி பிரமாணம் பிரமாவை உண்டாக்குறது. பிரத்யக்ஷ பிரமாணம்னு சொன்னேன், ஸ்ருதியும் பிரமையை உண்டாக்குறது. ஆனா விரோதமா இருக்கு. அப்படி இருந்தா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? கேட்கிறவன் ஜாலியா இருக்கிறவன், இது ரெண்டும் விருத்தம் இல்லை. அந்த ஸ்ருதியை கொஞ்சம் கவனமா வச்சுக்க வேண்டியது. பிரத்யக்ஷாதி விரோதியாக சொன்ன அந்த அர்த்தத்தை கவனமா வச்சுக்கணும். உதாரணத்துக்கு யஜமான பிரஸ்தரஹ அப்படின்னு வச்சுக்கலாம். யஜமான பிரஸ்தரஹாங்கிறது ஸ்ருதி வாக்கியம். யஜமானஹானா யாகம் பண்றவன், யாகம் பண்ணக்கூடிய அதிகாரி. பிரஸ்தரஹான்னு சொன்னா ஒரு தர்ப்ப முஷ்டி, தர்ப்பத்துல மடக்கி ஒரு கட்டு கட்டி வச்சிருக்கிறது. அந்த கட்டுக்கு பேரு பிரஸ்தரஹான். எஜமான பிரஸ்தரஹான்னு பிரஸ்தரத்தை எஜமானம் ஒண்ணுன்னு சொல்லுது. அது எப்படி ஆகும்? பிரத்யக்ஷ பிரமாணத்தான இது வேற அது வேற நல்லா தெரியுது. தர்ப்ப முஷ்டி வேற எஜமானம் வேற அப்படிங்கிறது படிச்சுட்டு தெரியுது. அப்ப பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கு விரோதமா அந்த எஜமான பிரஸ்தரஹான்னு சுட்டி சொல்றது.
இப்போ பிரத்யக்ஷ பிரமாணத்தை இவன் விட்டு கொடுக்க மாட்டான், அது சரியாத்தான் சொல்றதுன்னு தீர்மானம். அதே சமயத்துல இந்த ஸ்ருதியையும் அவன் விட போறது இல்லை, அதுவும் பிரமாணம் தான், சரியாத்தான் சொல்றது அப்படின்னு எவன் நினைக்கிறானோ அந்த புத்திசாலி என்ன பண்ணுவான், பிரத்யக்ஷதாம் ப்ரூயாத் முக்யார்த்தா சம்பவான் புதா. அந்த எஜமான பிரஸ்தரகாங்கிற இடத்துல கௌனியவர்த்தியை வச்சு, இந்த இடத்துல கவனமாக சொல்லப்பட்டிருக்கு பிரஸ்தரத்தை ஸ்தோத்திரம் பண்றதுக்காக எஜமானன்னு சொல்லியிருக்கு. இது எஜமானம் பிரஸ்தரம் ஒண்ணுன்னு சொல்லி ஸ்ருதிக்கு அபிப்பிராயம் கிடையாது அப்படின்னு சொல்லுவான். சிம்ஹோ தேவதத்தா, தேவதத்தனை பார்த்து சிம்ஹம்னு சொல்ற மாதிரி இது வாஸ்தவம் இல்லை அப்படின்னு கவனமாக சொல்லுவான். அப்படி இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான், இந்த பிரத்யக்ஷத்தையாவது கவனம்னு சொல்லுவான். கவனம்னு சொன்னா இது பாதித்தான், இது வேற விஷயம்னு சொல்லுவான். ஏன்னா ரெண்டையும் முக்கியார்த்தமா வச்சிருந்தா விரோதம். யாருக்கு இது வரும், சந்தேகம் வராது இவனுக்கு. இதையோ அதையோ ரெண்டுல ஒண்ணு இன்னொன்னுக்கு தகுந்தா போல மாற்றி வச்சிருந்து விரோதத்தை இல்லைன்னு பண்ணிடுவான் புதஹா, வித்வானா இருக்கிறவன். அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. சத்தியார்த்தத்து சுகப்பிரதிபத்தியர்த்தம் உதாரணம். இப்ப சொன்னோமே ரெண்டுமே நேர விரோதம் வந்தது, வாக்கியத்துக்கும் பிரத்யக்ஷத்துக்கும் விரோதம் வந்ததுன்னா இந்த ரெண்டுல ஒண்ணு அவன் மாத்திடுவான். மாத்தி லட்சணம் கௌரி ஏதாவது சொல்லுவான். எப்படின்னா அதுல சமயகதீதேசௌ ஜஹாசோச்ச மஞ்சகா. இந்த உதாரணம் யதா தத்வத் அகம்பிருத்யா லக்ஷ்யதே அனர்ஹயாபி சஹா அக்னிஸ்தம்யகதீதே அசௌ. அக்னிஸ்தம்யகதீதே அப்படின்னு வச்சுக்கோ. அக்னி நல்லா அத்தியனம் பண்றான், நல்லா பஞ்சாதி சொல்றான். அக்னி அதுல எப்படி பஞ்சாதி சொல்லும், அக்னினா நெருப்பு, அது எப்படி பஞ்சாதி சொல்லும், பிரத்யக்ஷ விரோதம். ஆனா அக்னி ஸ்தம்பம் சொல்லிட்டு அக்னி நல்லா பஞ்சாதி சொல்றான்னு சொல்றான், பிராமணிக்கே சொல்றான். அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணுவான், அக்னின்னு அந்த பையனுக்கு பேரு அப்படின்னு சொல்லுவான். இல்லையே கவுனவருத்தினாவது வச்சுப்பான், அர்த்தத்தை மாற்றுவான். நிச்சயமா அந்த இடத்துல அக்னின்னு சொல்லி நெருப்புங்கிற அர்த்தத்தை எடுத்துட்டு சமன்வயம் பண்ண மாட்டான். அதே மாதிரி அந்த மஞ்சம், அந்த மேடையே பெருசா சிரிக்கிறது அப்படின்னு சொன்ன, மேடை சிரிக்கிறதுங்கிற ஜகாச உச்ச மஞ்சகா. மேடையை வந்து எப்படி எதுக்கா சிரிக்கும், எப்படி சிரிக்கும் அப்படின்னு கேட்டா அந்த மேடையில இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சிரிக்கிறா அப்படிங்கிறத சொல்றதுக்கு மேடையே சிரிக்கிறதுங்கிறா. மஞ்சகா உச்சைகி ஜகாச, சிரித்தது அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த இடத்துல அந்த மஞ்ச சப்தத்துக்கு மஞ்சம்னு அர்த்தம் வச்சுக்க முடியல, வச்சுட்டா பிரத்யக்ஷ விரோதமா இருக்கு, அது சிரிக்க முடியாது. அதனால மஞ்சஸ்த புருஷாகா, புருஷா ஜகாச அப்படின்னு சொல்லணும். இந்த மஞ்சத்துல யார் இருக்காலோ அவ சிரிச்சதுனால மஞ்சகா ஜகாசான்னு சொல்லுவோம். அப்ப இப்ப என்ன பண்றான், இதெல்லாம் வந்து பிரத்யக்ஷ விரோதமா இருந்ததுன்னு சொன்னா அந்த விரோதத்தை எடுத்து விடுறான். விரோதத்தை வச்சுக்கிறது இல்லை, விரோதத்தை நிவர்த்தி பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த காரியத்தை பண்றான். அப்ப அதே மாதிரி யதா தத்வத் அகம்பிருத்யா லட்சியத்தை அனர்ஹயாபி சர்வ. இங்கே தத்துவமசி அப்படின்னு உபதேசம் பண்ணினா அகம் பிரம்மாஸ்மின்னு புரிஞ்சுக்கணும். அகம் ததஸ்மி அப்படின்னு, தத்தனா பிரம்மம், சுகம் ததசி அப்படின்னு அவர் உபதேசம் பண்ணா அகம் ததஸ்மி அப்படின்னு இவருக்கு போதும். இப்ப அகம்னு சொல்றான், அகம்னு சப்தத்தை பிரயோகம் பண்ணிக்கிறான். அது சரியில்லை, நியாயமா சரியில்லை. ஏன்னு கேட்டா இந்த அகங்கிறது என்னன்னா வெறும் ஆத்மா இல்லை. அந்த ஸ்ருதி வந்து சுத்தமான ஆத்மஸ்வரூபம், அதாவது அனாத்மா கலக்காத ஆத்மஸ்வரூபத்தை பிரம்மம்னு சொல்லி கொடுக்குது. அதுக்காக மனக்கட்டே எல்லாம் தத்பதார்த்தம் தொம்பதார்த்தம் எல்லாம் சோதனம் பண்ணி சரிப்படுத்தி கொடுத்து இதுதான் பிரம்மம் அப்படி சொல்றது. ஆனா அகம்னு அதுக்கு பேரு வராது. அகம்னு பேரு வரணும்னு சொன்னா இந்த அந்தஸ்கரண உபாதிய அதுல சேர்த்து விட்டு இந்த பேரை கொடுக்கணும் ஆத்மாவுக்கு. இந்த ஆசப்தத்தினுடைய முக்கிய விருத்தியை வச்சுட்டு பார்த்தோம்னா இது வந்து சரியான ஆத்மாவை சொல்லக்கூடியதா இல்லை. அப்ப இவன் என்ன பண்றான், அந்த வாக்கியத்துலேருந்து என்ன போசம் உள்ளதுன்னா அகம் ததஸ்மி அப்படின்னு தெரியுதுன்னா, ஆனா அகம்னு சொல்லும் போது அந்த அகம் சப்தத்துடைய முக்கியார்த்தத்தை அவன் எடுத்துக்க மாட்டான். இந்த அகம் சப்தத்துடைய முக்கியார்த்தத்தை எடுத்துட்டா இது அந்த சுத்த பிரம்மத்தை தெரிவிக்கிறதுக்கு இது வந்து யோக்கியமானதாக இல்லை, அனர்ஹம். இது
இருந்தாலும் லட்சணையா போதிக்கிறது. வேற சப்தம் நம்ம கிட்ட இல்லை. அதனால வேற ஏதோ ஒரு சப்தத்தை சொல்றதுக்கு அகங்கிறது பிரத்யேகாத்மாவை சொல்ற மாதிரி லோகத்துல பிரசித்தமா இருக்கு. ஏன்னா ஏதோ ஒரு பதார்த்தத்தை பிரத்யேகாத்மாவோட சேர்த்து சொல்றதுக்கு இந்த சப்தத்தை உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறச்ச இந்த சப்தத்தை அந்த சேர்க்கப்பட்ட பரமாத்மா உபாதிய எடுத்துட்டு சுத்தமான ஆத்மஸ்வரூபத்தை சொல்றதுக்கு லட்சணையா பிரயோகம் பண்றான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. தத்வத் அகம்பிருத்தியா லட்சியத்தே லட்சியத்தே அனர்ஹயாபி தரா. இந்த அகங்கிற சப்தம் அதுக்கு யோக்கியமான சப்தம் இல்லாட்டா கூட இதுதான் லட்சணையா அதை போதிக்கிறதுக்கு தேவைப்படுறது. கஸ்மாத் புனஸ்காரணா சாட்சாதேவ ஆத்மான் அபிதீயதே கிம் அனயா கல்பனையா இது தத்ராக. அப்ப சொன்னா அகம்னு சொன்னா ஆத்மா தானே, யாருக்கிட்ட விடாலும் கேட்டு போறது. அகம்னு சொல்றது ஆத்மான்னு தார்க்கிகாலாம் சொல்லுவாங்க. நீங்க அதை ஏதோ நேரம் அகங்கிறது ஆத்மா நேர சொல்ல முடியாது, அது வரணும் லட்சணையா அதை போதிக்கிறது அப்படின்னு ஏன் கஷ்டப்படணும். நேரடியா எல்லாரும் சொல்ற மாதிரி அகம்னா ஆத்மா அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. தஸ்மாத் பாஸ்காரனாத் சாட்சாதேவ ஆத்மான் அபிதீயதே அகங்கிற சப்தத்தினாலே அதுல போய் லட்சணம் எல்லாம் இருக்கா சொல்லணும். கிம் அனயா கல்பனையா. சாட்சாத்து அகம்னு சொல்றது ஆத்மா இல்லை, அதுல கலந்துருக்கு. அந்த லட்சணையா தான் சுத்த ஆத்மா அகம் சப்தம் சொல்லணும் அப்படின்லாம் இருக்கா சொல்றேன்னு கேட்டார். தத்ராக ஸ்வமித்யேதத் விஹாய அன்யத் ந வர்த்ம ஆத்மாவபோதனே சமஸ்தி இஹ ஸ்வமர்த்தோபி குணலேசேன வர்த்ததே. அங்க உபதேச வாக்கியத்துல ஸ்வம்னு பதம் இருக்கு. அந்த ஸ்வம் பதம் அங்க இருந்ததுன்னா அதுல இருந்து வரக்கூடிய போதத்தை தெரிவிக்கிறதுக்கு அகம் பதம் வந்துவிடும். ஸ்வம் ததசின்னு சொன்னா அகம் தான் அதுக்கு பதில் இந்த சப்தத்தை போட்டாங்க. ஸ்வம் ததசி அப்படின்னு உபதேசம் பண்ண உடனே இவனுக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னா அகம் ததஸ்மி அப்படின்னு தெரிஞ்சதுன்னு சொல்றோம். இந்த ஸ்வம்ங்கிறது இருக்கு, இதுவே ஒரு சரியா இல்லை, சரியான ஆத்மாவை சொல்லக்கூடியதா இல்லை. எப்படி பாருங்க, ஒன்னு சம்போத்த சேதனான்னு சொல்லுவோம். அதாவது நமக்கு எதிர்த்தா போல யாரை பார்த்து பேசணுமோ அந்த சேதனனை சொல்றதுக்கு ஸ்வம் சப்தத்தை பிரயோகம். இப்ப குருவானவர் வேதகேதுன்னு ஒரு சேதனை பார்த்து இந்த மாதிரி இந்த விஷயத்தை தெரிவிக்கணும், அதுக்காக அவரை ஸ்வம்னு சொல்லலாம், ஸ்வேதகேத்துவை பார்த்து சொல்லலாம். ஆனா அந்த ஸ்வேதகேத்து சம்போத்த சேத்தனா, அதாவது இவர்னாலே குருவாவே சம்போதனம் பண்ணப்படும் ஒரு சேத்தனமா இருக்கணும். தன்னை தானே சொல்லிக்க முடியாது சொன்னு, தன்னை காட்டிலும் வேறையா இருக்கணும். சொல்றவனை காட்டிலும் வேறையா அந்த ஆசாரம் இருந்தா தான் சொன்னு சொல்ல முடியும். ஆனா இது சொல்றது எப்படி, குருவுக்கு தன்னுடைய ஆத்மா வேற, கேட்டுடைய ஆத்மா வேறேன்னு சொல்லணும்னு தாற்பயம் இல்லை, வேதகேத்து அப்படி புரிஞ்சுக்கணும்னு தாற்பயம் இல்லை. அதனால அந்த ஸ்வம் சப்தமே இங்க நேரா வரல. ஸ்வம் சப்தங்கிறது நிஜமான வாக்கியார்த்தத்தை கொடுத்ததுன்னா அப்போ அகம் சப்தமும் அதே வாக்கியார்த்தத்தை அழகா கொடுக்கும், அங்கோட லட்சணம் எல்லாம் தேவைப்படாது. ஆனா குரு சொல்லக்கூடிய வாக்கியத்துல உள்ள ஸ்வங்கிற சப்தம் இருக்கு, அந்த ஸ்வம் சப்தம் கூட சரியானபடி ஆத்மாவை குறிப்பிடும். அங்கேயும் ஸ்வம்னு சொல்றதுக்கு அவங்க சம்போத்திய சேத்தனாக வச்சுக்கிறதுக்கு வேதகேத்துன்னு பேரை கொடுத்து அந்த பேரோட சேர்ந்தவனே அப்படின்னு சொல்லணும். வேதகேத்துன்னு பேர் யாருக்கு கொடுக்க முடியும், ஆத்மாவுக்கு கொடுக்க முடியாது. அப்போ அந்த ஆத்மாவுக்கு உபாதியா இருக்கக்கூடிய அந்த சரீர இந்திரியா இருக்கு, சரீரத்துக்கு தான் சூழ சரீரத்தை தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அதனால அந்த சரீரத்துக்கு தான் வேதகேத்துன்னு பேரை வச்சு அதைத்தான் தொன்னு சொல்றதாக வச்சுக்கணும். அதான் வாக்கியார்த்தத்தை எடுத்துட்டா. ஆனா அந்த வாக்கியார்த்தத்தை எடுத்துட்டா ஸ்வம் சப்தார்த்தம் சரியா வராது. அந்த அத பிரம்மன்னு சொல்றதுக்காக இந்த வாக்கியம் வரல. அதனால என்ன சொல்லணும், அந்த ஸ்வம் சப்தம் கூட லட்சணையாத்தான் அந்த போதத்தை சொல்றது. ஆனா எனக்கு வேற சப்தம் இல்லை உபதேசம் பண்றதுக்கு. ஸ்வம் இச்சேதத் விகாய, இந்த ஸ்வம் சப்தத்தை விட்டால் அந்நியத்து வர்த்மா ஆத்மாவபோதனே நாஸ்தி. இந்த சப்தத்தை பிரயோகம் பண்ணாமல் இந்த ஸ்தானத்துல வேற ஏதாவது ஒரு சப்தத்தை போட்டு காமிச்சோ இதே அர்த்தமான அப்படின்னு சொன்னா எனக்கு வேற சப்தம் இல்லை. இப்ப சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு சொல்லலாம், விஷயம் சரிதான். ஆனா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொன்னா அகம் பிரம்மாஸ்மின்னு அவனுக்கு புரிஞ்சுக்க முடியாது.
இவனுடைய அந்த ஆத்மஸ்வரூபம் தான் பிரம்மம்னு தெரிவிக்கிறதுக்கு இந்த தொம் சப்தம் போடலைன்னா இந்த வாக்கியத்துல வேற என்ன சப்தம் போட்டாலும் தெரியாது. அதனால வேற வழியே இல்லைங்கிற ஸ்வமிச்சேதத் விகாய அந்நியத்து ந வர்த்தமா ஆத்மாவபோதனி சமர்த்தி இல்லவே இல்லை. மிக ஸ்வமர்த்தோபி குணலேசேன்னு வருது. ஸ்வமர்த்தத்தை அப்படியே சொம்பதாரத்துக்கு முக்கியமா இங்க வச்சுக்க முடியல, அதையும் லட்சணையாத்தான் வச்சுக்க முடியா இருக்கு. அதனால அதுக்கு தகுந்த போல அந்த வாக்கியத்திலேன்னு வரக்கூடிய போதத்தை சொல்றதுக்கு உள்ள அகம் சபஸ்திங்கிற வாக்கியத்துக்கு அகம் சப்தத்தை இப்படித்தான் மாற்றி வச்சுக்க வேண்டியதுக்கு. பிரமர்த்தோபி குணலேசேன வர்த்ததே, அதாவது ஔபாதிகமான குணத்தை கொடுத்து அந்த தொம் சப்தத்தை வாக்கியார்த்தமா ஆக்கி அப்புறம் அதை எடுத்து சுத்தம் லட்சியத்தைன்னு சொல்லணும். தஸ்மாத் புனர் சேதோஹோ அகமிச்சேததபி குணலேசேன வர்த்ததே ந புனः சாட்சாதேவ விபூத சர்வகல்பனா காரண ஸ்வாபாவ்யாத் ஆத்மனா. ஸ்வம் சப்தம் இருக்கட்டும் கரெக்டு. ஸ்வம் சப்தம் சம்போத்திய சேதனம் சொல்லக்கூடிய சப்தமா இருக்கா. தனக்கு எழுத்தா போல தான் சொல்லி கேட்கக்கூடியவனாக ஒருத்தனை வச்சு அவனை பார்த்து சொல்லணும். அவனை தான் ஸ்வங்கிற சப்தம் குறிக்கும். அதனால இந்த இடத்துல அப்படி விவக்ஷை இல்லைங்கிற காரணத்தினாலே அது லட்சணையாதான் அந்த ஸ்வம் சப்த பிரயோகம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அதை புரிஞ்சுக்கிறவன் நான் அது அப்படின்னு புரிஞ்சுக்கிறச்சு அந்த அகங்கிற சப்தத்தை ஏன் லட்சணையா சொல்லணும், அது சரியாவே நிறுத்தி போட்டதேன். அது சத்தியார்த்தத்தையே சொல்றதா வச்சுக்கலாமே அப்படின்னு கேட்கிறான். தஸ்மாத் புனர் ஹேதோஹோ, இது என்ன காரணம்? அகம் ஸ்வம் சப்தத்தை குணலேசேன வர்த்ததேனா குணத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கு. அதனால கொஞ்சம் பாதியை விட்டு அந்த லட்சணையா வருதுன்னு சொல்லலாம். சொல்றையே அதை போல அகம் சப்தத்தையும் சொல்லணும்னு என்ன அவசியம்? நபுன சாட்சாதேவேதி அதுல என்ன சொல்றாருன்னா விபூத சர்வகல்பனா காரண ஸ்வாபாவ்யாத் ஆத்மா. உபதேசம் பண்ணக்கூடிய அந்த ஆத்மாவிலே எந்த கல்பனையும் இல்லை. எல்லா கல்பனையுமே விபூதம்னா நிவர்த்தியா இருக்கு. சர்வ கல்பனையும் நிவர்த்தியாக ஆகி இருக்கக்கூடிய சுவாவமா அந்த அப்பேற்பட்ட சித்த சுவாவமான ஆத்மஸ்வரூபம் உபதேசிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அதை அவன் கிரகிக்கணும். அதனால அந்த அகம்னு சொல்றதுக்கும் நேரடியா முடியாது. ஏன்னு கேட்டா அகம்னு சொல்றதுக்கு அகம் எப்படி ஸ்வம் சப்தம் மற்றதுலேருந்து வியாபித்து பண்றதோ அதே மாதிரி அகங்கிறது ஸ்வம்லேருந்து வியாபித்து பண்றது. இல்ல நான் தான் அப்படின்னு. அதனால அகம் சப்தத்தினுடைய அர்த்தத்தை நாம விவேச்சனம் பண்ணி பார்க்கறதையும் யார் அந்த போதத்துக்கு உத்தேசனா இருக்கானோ அவன்தான் போத்தா அகம் சப்த வாக்கியான்னு சொல்லணும். அப்படி சொல்லும்போது அங்கேயும் ஒரு உபாதி கலந்துதான் வருது. அந்த உபாதி கலக்காம சொல்ல முடியல அகம் சப்தத்தினாலே. ஆகையாலே நமக்கோ இங்க புரிஞ்சுக்க வேண்டியது உபாதி கலந்த ஆத்மா இல்லை, விபூத சர்வ கல்பனா காரண ஸ்வாபாவ்யா. இந்த கல்பனைக்கு காரணம் எதுவுமே இல்லாத அந்த சுத்தமான ஆத்மஸ்வரூபம் அதை தெரியப்படுத்த வேண்டியிருக்கு. ஆகையால இது ரெண்டையுமே லட்சணம் பண்ணித்தான் வச்சுக்கணும். அதாக யோம்னி பூம துஷார அப்ர மலினா நீவ துர்பிய கல்பயேது ததா மூடாக சம்சாரம் பிரத்யேகாத்மன். ஆகாசத்தை தொகையா தெரிகிறதுங்கிறான். துஷாரம் அப்படின்னு சொன்னா பனியா இருக்குங்கிறான். அப்புறம் மேகமா இருக்குங்கிறான். மலினம் அழுக்கா இருக்கு, மலமா இருக்கு, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் யாரு சொல்றான்னா ஏமாந்து போடுவான். துர்பியா கல்பயேது அந்த மாதிரி சொல்ற விஷயம். இவன் ஆகாசத்துல இதெல்லாம் இல்ல. வாஸ்தவமா பூமாதிகளோட ஆகாசத்துக்கு ஒரு சம்பந்தம் இல்லை. ஆனா ஆகாசம் இந்த மாதிரி பூமா சம்பந்தப்பட்டிருக்கு, ஒரே இதா இருக்கு, மேகமா இருக்கு ஆகாசத்துல அப்படின்னு அவன் சொல்றான். அதே மாதிரி இவன் என்ன பண்ணிட்டான், ததா மூடாக சம்சாரம் பிரத்யேகாத்மன். பிரத்யேகாத்மா பரவசமா இருக்கக்கூடிய அந்த பிரத்யேகாத்மாவில சம்சாரம் இருக்கிறதாக இவன் கல்பனை பண்றான், சம்சாரின்னு கல்பிக்கிறான். அதனாலதான் அந்த உபாதியை எடுத்து விட வேண்டும். உபாதியை எடுத்துட்டு சொன்னாதான் இவன்கிட்ட சம்சாரம் இல்லைங்கிறது தெரியும். இப்படி தீர்ப்பு உபாதியை எடுத்து விளக்கியாச்சுன்னா பிரத்யக்ஷ பிரமாணம் சொல்லி கொடுத்த விஷயம் சோபாதிக விஷயம், தத்துவமசிங்கிற வாக்கியம் சொல்லி கொடுக்கிற விஷயம் நிருபாதிக விஷயம். விஷயமே மாறி போச்சு. இது ரெண்டுக்கும் ரெண்டு பிரமாணத்துக்கும் விரோதம் இல்லை அப்படின்னு இதோட வச்சுப்போம். 99 ஸ்லோகம் வரையில் ஆயிடுச்சு.